ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாப் 3 சேவிங்ஸ். அதுவும் நல்ல பெனிஃபிட் தரக்கூடிய சேவிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் சின்னதாக இந்த ஏலச்சீட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா என்னோடய பழைய வீடியோவில் நிறையா டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. தனித்தனியாக என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அதனால் சின்னதாக இதை சொல்லிடலான்னு இப்போ நான் சொல்கிறேன். நான் போட்டது கோகுலம் சீட்டில் தாங்க நான் போட்டிருந்தேன். ரூ. 1,00,000 சீட்டு போட்டிருந்தேன். மொத்தமாக நமக்கு அமௌண்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 95 இல்லைனா 96 கிடைக்கும். அதில் ஜிஎஸ்டி கமிஷன் ஒரு 5% டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த மாதம் நம்ம அமௌண்ட் எடுத்தால் நமக்கு ஓகேவா இருக்கும்னு கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் ஃபுல்லாக கட்டி எடுத்தால் தான் அது பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் எப்படி நமக்கு பிரிப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு மந்த்து, அடுத்தது பிட்டிங், அடுத்தது டிவைடண்ட் அமௌண்ட்டு, அப்புறம் நம்ம கட்ட போகிற அமௌண்ட், அப்படி தான் பிரித்து வச்சுருப்பாங்க. பிட்டிங்குங்கிறது ஏலம் விடுறது, டிவைடண்ட்ங்கிறது நம்மளுக்கு பிரித்து தர்ற அமௌண்ட்டு, அடுத்தது நம்ம கட்ட போகிற அமௌண்ட் உங்களுக்கே தெரியும் இல்லையா, அந்த மாதிரி தான். இது 20 மாதம் கட்டணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஒரு 18 மாதம் நீங்கள் கட்டிட்டு இந்த ஏலச்சீட்டை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ரூ. 1,00,000 அமௌண்ட் இல்லையா, 7,000 வரும். நீங்கள் 18 மாதம் கட்டினீங்கன்னா ஒரு 7,000 தள்ள அமௌண்ட்டு வரும். சாரி, இதில் நான் 70,000 போட்டிருக்கேன். 7,000 நமக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் பார்த்திங்கன்னா 93,000. அப்படி தான் நமக்கு தள்ளு போக கிடைக்கும். இப்போ டோட்டலாக நான் கட்டிட்டேன். எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் வரும்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக நீங்கள் கட்டுற அமௌண்ட் அரௌண்ட் 89 இருக்கும். அதுக்கு நமக்கு பெனிஃபிட்டாக ஒரு 11,000 வரும். அந்த 11,000ல் உங்களுக்கு 5% போயிடுச்சுன்னா அரௌண்டு 7,000 8,000 கையில் நிற்கும். நமக்கு டோட்டலாக அமௌண்ட் வரது பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 95 இல்லைனா 96 கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு பெனிஃபிட்டுன்னு பார்த்தா அரௌண்டு 7,000 சம்திங் 8,000 வரும். இந்த 7,000 8,000க்காக 20 மந்த் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ரீசெண்டாக நான் ஸ்கீமில் எதுவும் சேரல. இந்த ஸ்கீமில் நீங்கள் டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதனால தான் குட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுதான் கோகுலம் சீட்டோட ப்ராசஸாக இருக்கும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அங்கேவே நேராக போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிட்டு டிவைடண்ட் போட்டுன்னு ஒரு கேலம் போட்டிருக்கும், அதை உங்களுக்கு தருவாங்க. அப்புறமா அதை பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாப் 3 சேவிங்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாமா? நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கிறது PLI எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா தான் இதில் என்ன பெனிஃபிட்ஸ் வரும்னு தெரியும். இது இன்சூரன்ஸ் தானே, ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க. இது ஒரு நல்ல ஸ்கீம்ங்க, நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஜஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கம்பேரிட்டிவ்லி நம்ம அதர் இன்சூரன்ஸ் ஆப்ஷனுக்கு இது எவ்வளவோ பெட்டருங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஏஜ் என்ட்ரியை பொறுத்து இருக்கும். மினிமம் 19 இயர்ஸ், மேக்ஸிமம் 55 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு சப்போஸ் நீங்கள் 35 இயர்ஸில் இந்த ஸ்கீமை என்ட்ரி பண்ணிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் 40 இயரில் மெச்சூரிட்டி கூட எடுத்துக்கலாம். இல்லை 45 50 அந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே போகும். அதாவது 5 10 இயர்ஸ் 15 20 25 இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் ஒரு 3 லட்சம் ஷம் அஷ்யூர்டு பண்ணுறீங்க. அதாவது உங்களோட 35 வயசில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோட மெச்சூரிட்டி மினிமம் உங்களுக்கு ஒரு 40 இயர்ஸில் இருக்கும். அதாவது 5 வருஷம். ப்ரீமியமாக நீங்கள் எவ்வளோ கட்டணுன்னா மாதத்துக்கு ரூ. 5,160 வெறும் ப்ரீமியம் மட்டும். இதுக்கு டேக்ஸ் உண்டு. டேக்ஸ் பார்த்திங்கன்னா ரூ. 232. சொல்லப்போனால் 4.5% உங்களுக்கு வரும் ஜிஎஸ்டி. டோட்டல் ப்ரீமியம் நம்ம கட்ட போகிறது பார்த்திங்கன்னா ரூ. 5,377 வரும். ரீபேட் உங்களுக்கு ரூ. 25 தருவாங்க. அதாவது ரீபேட் எப்படி டிவைட் ஆகும்னா, நீங்கள் இப்போ 5 லட்சம் எடுத்தால் அதுக்கு ஒரு ரீபேட் வரும், 3 லட்சம் எடுத்தால் அதுக்கு ஒரு ரீபேட் வரும். கட்டுறதை பொறுத்து மாறுங்க. 5 வருஷத்துக்கான வட்டி நமக்கு பார்த்திங்கன்னா 78,000 வரும். மெச்சூரிட்டி அமௌண்ட் 3,78,000 நம்ம கைக்கு வரும். இது நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணால் நீங்கள் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். இல்லை டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியாதவங்களால் கிளைம் பண்ண முடியாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஆர்டியை பொறுத்து இந்த ஸ்கீமை பொறுத்தும் கம்பேர்டு பார்த்திங்கன்னா 21,000 ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு. ஆர்டியில் சேர்ந்திங்கன்னா வட்டி ஒரு 58 59 ஒரு 3 லட்சத்துக்கு. இந்த ஸ்கீமில் சேர்ந்திங்கன்னா உங்களுக்கு ரூ. 78 வட்டி வரும், அதாவது 78,000. இப்போது சிம்பிளாக இதோட ஜிஎஸ்டியை நம்ம எப்படி கிளைம் பண்ணலான்னு பார்ப்போம். வருஷத்துக்கு நம்ம ரூ. 2,784 வட்டி பே பண்ணுவோம். 5 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ரூ. 13,920 வரும்.
நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக கிளைம் பண்ணிக்க முடியும். இல்லைனா வந்து கிளைம் பண்ண முடியாது. அதுலேருந்து மைனஸ் ஆகும். அப்படியே உங்களுக்கு மைனஸ் ஆனாலும் ப்ராஃபிட்டாக அரௌண்ட் 7,000 8,000 வரும். அதாவது ஆர்டியை கம்பேரிட்டிவ்லி. அதாவது நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியலன்னா உங்களுக்கு வந்து 65,000 வந்து ப்ராஃபிட் அதாவது இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். இந்த டேபிளர் காலத்தில் 25 வருஷத்துக்கான வட்டி ஃபுல்லாமே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம் அது. இது வந்து 5 வருஷம் மெச்சூரிட்டினா மொத்தமாக சேர்த்து 3,78,000 வரும். அதே வந்து 10 வருஷம்னா 4,50,000 சொல்லிவிட்டு 25 வருஷத்துக்கானது எல்லாமே கொடுத்துருக்காங்க. டவுட் இருக்கிறப்ப நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஸ்கீம்லேயே வந்து 5ஆக இருக்குது. அதாவது சுரக்ஷா, சந்தோஷ், சுவிதா, அப்புறமா வந்து சுமங்கலி, சுரக்ஷா அப்படின்ட்டு 5 இருக்குது. இதில் வந்து நான் சந்தோஷங்கிறத எடுத்து தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லைங்க. அது வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற எல்லாருமே வந்து போடலாம். இது வந்து கிராமப்புறத்தில் வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கொஞ்சமாக ப்ரீமியம் வந்து கட்டிட்டு நமக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. 2த்துக்கும் சேம் தான் கிட்டத்தட்ட. எதுவுமே மாறுபாடு இல்லை. 2த்துக்குமே வந்து மினிமமாக வந்து 10,000 நீங்கள் வந்து இதில் சம் அஷ்யூர்டு பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து 50 lakhs. ஆனால் வந்து இந்த ரூரலில் வந்து பார்த்திங்கன்னா 20 lakhs மேக்ஸிமம் பண்ண முடியும். ஸோ அதுதான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்குது. இதில் மினிமம் 5 yearsலேருந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டை நம்மளால் எடுத்துக்க முடியும். எவ்வளோ வருஷத்துக்கு வந்து நீங்கள் நீட்டிக்கிறீங்களோ ப்ரீமியம் வந்து அவ்வளோவா நமக்கு வந்து கம்மியாகும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக 10 years எடுத்திருக்கேன். ஒரு 5 லட்சம் வந்து சம் அஷ்யூர்டு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ப்ரீமியமாக 4,225 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி 4.5% ₹190 கட்டுற மாதிரி இருக்கும். இது எப்படி பிரிப்பாங்கன்னா, நீங்கள் ப்ரீமியமும் தனியாக, அதாவது ப்ரீமியம் தனியாக, கீழே வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்டி எவ்வளோ போடுறோமோ அது கீழே வந்து நீங்கள் கட்டுற டேட், இப்படி தான் வந்து இதை மார்க் பண்ணுவாங்க. ஸோ ஈஸியாக நம்ம இவ்வளோ தான் ப்ரீமியம் கட்டியிருக்கோம், இவ்வளோ தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். டோட்டலாக 4,390 நமக்கு வரும். இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த 10 வருஷத்துக்கு 2,40,000 வரும். டோட்டலாக உங்களுக்கு கையில் 7,40,000 கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். இதோட ரீபேட் பார்த்திங்கன்னா ₹25. இந்த தள்ளுபடிங்கிறது உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டுற ப்ரீமியம்லேருந்தே வந்து பண்ணிவிடுவாங்க. இதுவும் சேம் தான். உங்களோட டேக்ஸ் வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டுறவங்களா இருந்தால் ஈஸியாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதோட முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா, நம்மளுக்கு வந்து செக்யூரான நம்மளோட அமௌண்ட்டு, இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் கிடைக்கும். அந்த மாதிரி செக்யூரான இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். லோ ப்ரீமியத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் போனஸ் கிடைக்கிற மாதிரி தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து லோ ப்ரீமியம் கட்டணும், உங்களுக்கு ஹையாக கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் சேருங்க. நல்ல பெனிஃபிட் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா, நம்ம நார்மல் ஒரு இன்சூரன்ஸில் பே பண்ணோன்னா நம்ம ஒரு 7,000 8,000 இல்லை 6,000 அரௌண்ட் வந்து ப்ரீமியமாக கட்டுற மாதிரி இருக்கும் மாதம் மாதம். பட் வந்து இந்த ஸ்கீமில் அப்படிலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5,000 இல்லைனா 4,000லேயே ப்ரீமியம் வந்து பே பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து செக்யூராக அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியமான விஷயம். ஸோ வந்து மார்க்கெட் ரேட் ஏறுது இறங்குது பயம் இல்லாமல் இந்த அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், இந்த வட்டி நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சு நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு பெரிய அமௌண்ட்டு நம்ம கட்டி இந்த அமௌண்ட் கையில் வரலன்னு கவலைப்படுறதை விட இந்த மாதிரி குட்டியான இன்சூரன்ஸ் போட்டு நம்மளோட ஃபுல் அமௌண்ட் வந்து வரும் அப்படின்ட்டு நம்பிக்கையாக நம்மளால் வெயிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டி வந்து போஸ்டல் ஆர்டி எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் மந்த்லி வந்து ஒரு 5,000 rupees வந்து பே பண்ணிங்கன்னா இப்போ இருக்கிற வட்டிக்கு அரௌண்ட் வந்து ஒரு 3 lakhs கட்டலாம். வட்டி பார்த்திங்கன்னா அரௌண்ட் 59,000 58,000 செக்யூரிட்டியாக வரும். மொத்தமாக 3,59,000 வந்து நம்மளால் ட்ராப் பண்ண முடியும் எந்தவித டேக்ஸும் இல்லாமல். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேங்க் ஆர்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இந்தியன் பேங்க்கோட ஆர்டி வந்து நான் இது வந்து டேஸ்லேருந்தே நமக்கு ஆரம்பிக்குது. இருந்தாலும் நம்ம டேஸ்லேருந்து ட்ராப் பண்ண மாட்டோம் இல்லையா அமௌண்ட்டை, அதனால் நான் இயர்லியாகவே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட் இயருக்கு பார்த்திங்கன்னா 5.5% வருது. 2வது வருஷத்துக்கு 5.20, 3rd இயருக்கு பார்த்திங்கன்னா 5.20 அப்படின்னு சொல்லிட்டு வட்டியை பிரிச்சுருக்காங்க. மந்த்லி நீங்கள் வந்து 2,000 rupees வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயருக்கு ₹677 வட்டி கிடைக்கும். மொத்தமாக ரிட்டர்ன் வந்து 24,677 நமக்கு கிடைக்கும். இதே நீங்கள் சேவிங்ஸ்லேயே அமௌண்ட்டை வச்சுருந்திங்கன்னா வட்டி வந்து உங்களுக்கு
2.25 சம்திங் 2.75% தான் அந்த வட்டியே கிடைக்கும். அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஆர்டியாக போட்டு வச்சிங்கன்னா பேங்க்கில் உங்களுக்கு 5.25% வந்து வட்டி தராங்க. 3வது வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா வட்டி வந்து ரூ. 2,676 வரும். மொத்தமாக 50,000 நீங்கள் வந்து ரிட்டனாக எடுக்க முடியும். 3rd இயருக்கு 72,000 இன்வெஸ்ட் அமௌண்ட்டாக இருக்கும். அதோட வட்டி ரூ. 6,046. ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு 78,000 சம்திங் அரௌண்ட் வரும். இதே போஸ்டலில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அரௌண்டு வந்து உங்களுக்கு ₹1,000 வந்து டிஃப்ரென்ஸ் வரும். அதாவது நம்ம ஆர்டியில் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்துடலாம் இல்லையா, அதை கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு ஒரு 79,000 ஆர்டியில் போஸ்டல் லைஃப்பில் கிடைக்கும். அப்புறமா சேவிங்ஸ். இதே பேங்க் சேவிங்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 2 இல்லைனா 3% தான் வந்து வட்டியே தருவாங்க. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு வந்து 4% வட்டியாக இருக்கும். நீங்கள் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயே மந்த்லி உங்களால் முடிஞ்சால் ஒரு ₹500 இல்லை ₹1000 வந்து போட்டு வச்சுக்கலாம். நான் மினிமமாக சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ வந்து சிம்பிளாக ஆர்டி இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 4 பேங்க்கில் நான் போட்டிருக்கேன். எல்லா பேங்க்லேயும் எழுத முடியல. நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், அது வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். இந்தியன் ஓவர்சீஸில் வந்து 6% வட்டி வருது. இது வந்து 3 வருஷத்துக்கான ஸ்கீம். கொஞ்சம் வந்து மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வட்டி. எஸ்பிஐ வந்து பார்த்திங்கன்னா 6%லேருந்து 7% தராங்க. ஆக்சிஸ் வந்து 6.2%லேருந்து 7.7 வரைக்கும். ஹெச்டிஎஃப்சி வந்து 4.5%லேருந்து 7.2%. கனரா வந்து 6.7%லேருந்து 6.9% தராங்க. இது வந்து சில ஸ்கீம் வந்து 5 வருஷமும் இருக்குது. சில ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா சில பேங்க்கில் 3 வருஷம் ஸ்கீமாகவும் கொடுத்துருக்காங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு மாதிரி வட்டி வரும். அது ரொம்ப லோ பர்சன்ட். அதுக்கு நம்ம வந்து ஆர்டிஏ ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா ஸ்கீமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கீமில் சேர பாருங்கள். உங்களுக்கு செக்யூர்டான அமௌண்ட்டு கண்டிப்பாக கையில் கிடைக்கும். அதுக்காக தான் இதை எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை.